வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எல்லா முறைகளிலும் ஊரிய தர்ம வழியில் இல்வாழ்க்கை வாழ்பவன் வானத்து தெய்வத்திற்கு நிகரானவன். இந்த உலகத்தில் வையத்துள் அறமும் ஒழுக்கமுடன் நன்றாக வாழ்கிறவன் வானுலகில் உயர்ந்த இடம் பெறுவான். அவன் தெய்வத்திற்குள் ஒருவனாக மதிக்கப்படுவான். இந்த உலகத்தில் நல்ல முறையில் அறம் காத்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் அன்புடனும் நீதியுடனும் வாழ்பவன் மரணத்துக்கு பின் சொர்க்கத்திலும் உயர்ந்த நிலையில் அடைவான் என்று குறள் கூறுகிறது. உலகில் நல்ல வாழ்க்கை வாழ்வதே வானுலகந்த உயர்ந்த பாதை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருக்கு ஒருவனாக மதிக்கப்படுகின்றான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுலகிலும் தெய்வத்துள் வைக்கப்படும்.